இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020 புதிய தொழிலாளர்கள் சட்டங்கள், அதில் தொழில் உறவுகள் சட்டம் 2020 பற்றி நாம் இந்த உரையில் காணலாம். மத்திய அரசாங்கம் 29 பழைய தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை இயற்றி நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதில் முதல் சட்டம் தி கோட் ஆன் வேஜஸ் 2019, ஊதிய சட்டம் 2019. இந்த சட்டம் கீழ்காணும் 4 சட்டங்களை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. தி பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936, ஊதியம் வழங்கல் சட்டம் 1936. 2. தி மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948, குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948. 3. தி பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965, போனஸ் வழங்குதல் சட்டம் 1965. 4. தி ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976, சம ஊதிய சட்டம் 1976. இந்த 4 சட்டங்களையும் இணைத்து அவற்றுள் சில மாதல்களையும் செய்து தி கோட் ஆன் வேஜஸ் 2019 என்ற பெயரில் ஒரு புதிய சட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்துடன் தி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020, தொழில் உறவுகள் சட்டம் 2020 என்ற சட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இது 3 தொழிலாளர் சட்டங்களை இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி நாம் இந்த உரையில் விரிவாக காணலாம். மூன்றாவதாக தி கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020, சமூக பாதுகாப்பு சட்டம் 2020. இந்த சட்டம் 9 சட்டங்கள் இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. தி எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923, தி எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948, தி எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் மிஸ்செலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1952, தி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வேகன்சிஸ் ஆக்ட் 1959, the Maternity Benefit Act 1961, the Payment of Gratuity Act 1972, the City Workers Welfare Fund Act 1981, the Building and Other Construction Workers Cess Act 1996, and the Unorganized Workers Social Security Act 2008. இந்த 9 சட்டங்கள் இணைக்கப்பட்டு அவற்றுள் சில திருத்தங்களும் செய்யப்பட்டு தி கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020 என்ற சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. நான்காவதாக தி ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் 2020. இந்த சட்டம் 13 சட்டங்களை ஒருங்கிணைத்து புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. தி ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948, தி மைன்ஸ் ஆக்ட் 1952, தி டாக் ஒர்க்கர்ஸ் சேஃப்டி ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ஆக்ட் 1986, தி பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் 1996, தி பிளான்டேஷன்ஸ் லேபர் ஆக்ட் 1951, the Contract Labor Regulation and Abolition Act 1970, the Interstate Migrant Workmen Regulation of Employment and Conditions of Service Act 1979, the Working Journalist and Other Newspaper Employees Conditions of Service and Miscellaneous Provision Act 1955, the Working Journalist Fixation of Rates of Wages Act 1958, the Motor Transport Workers Act 1961, the Sales Promotion Employees Conditions of Service Act 1976, the BD and Cigar Workers Conditions of Employment Act 1966, and the Cine Workers and Cinema Theatre Workers Act 1981. ஆகிய இந்த 13 சட்டங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு தி ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆக்ட் கோட் 2020 உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த 4 சட்டங்களுமே 2025 ஆண்டு நவம்பர் 21 முதல் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த உரையில் நாம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020, தொழில் உறவுகள் சட்டம் 2020 பற்றி விரிவாக காணலாம். கீழ்காணும் 3 சட்டங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு இந்த புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. 1. தி இண்டஸ்ட்ரியல் டிஸ்போஸ் ஆக்ட் 1947, தொழில் தகராறுகள் சட்டம் 1947. The Trade Unions Act 1926, தொழிற்சங்கங்கள் சட்டம் 1926. Industrial Employment Standing Orders Act 1946, அதாவது தொழில்துறை வேலைவாய்ப்பு நிலை ஆணைகள் சட்டம் 1946. இவற்றுள் சில சீர்திருத்தங்களும் செய்யப்பட்டுள்ளன. அவை அனைத்தையும் நாம் இந்த உரையில் விரிவாக காணலாம். The Industrial Relations Code 2020, an act to consolidate and amend the laws relating to trade unions, conditions of employment in industrial establishment or undertaking, investigation and settlement of industrial disputes,
and for matters connected therewith or incidental thereto, being enacted by Parliament in the 71st year of the Republic of India as follows. இந்த தொழில் உறவுகள் சட்டம் 2020 எதற்காக உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றி முதலில் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தொழிற்சங்கங்கள் தொடர்பான சட்டங்கள் அவற்றையெல்லாம் பற்றி ஒருங்கிணைக்கவும், தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு நிலைமைகள், தொழில் சச்சரவுகளை ஆராய்வது மற்றும் தீர்த்து வைப்பது, இவற்றுடன் தொடர்புடைய இன்ன பிற விஷயங்கள் ஆகியவை குறித்த சட்டங்களை ஒருங்கிணைக்கவும் திருத்தி அமைக்கவும் இந்த சட்டம் இயற்றப்படுகிறது. இந்திய குடியரசின் 71ஆம் ஆண்டில் நாடாளுமன்றத்தால் இந்த கீழ்காணும் சட்டம் இயற்றப்படுகிறது. இதுல முதல் அத்தியாயம் பிரிவு 1, இதுல அடிப்படை விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சட்டம் தொழில் உறவுகள் சட்டம் 2020 என்று அழைக்கப்படும். அதாவது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடு 2020 என்று அழைக்கப்படும். இந்த சட்டம் இந்தியா முழுமைக்கும் பொருந்தும். இந்த சட்டம் எந்த நாளில் இருந்து செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசாங்கம் அரசிதழில் அறிவிக்கிறதோ அந்த நாள் முதல் நடைமுறைக்கு வரும். இதுதான் சொல்லிட்டாங்க. நவம்பர் 21, 2025 முதல் இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கெசட்ல நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த சட்டத்துல வெவ்வேறு பிரிவுகள் வெவ்வேறு நாள்களில் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்படலாம். அப்படி அறிவிச்சா ஒரு பிரிவுல இந்த சட்டம் குறிப்பிட்ட நாளில் இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு ஒரு பிரிவுல போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரிவு அந்த நாளில் நடைமுறைக்கு வரும் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். அது செக்ஷன் 1 முடிந்து விட்டது. செக்ஷன் 2 டெஃபனிஷன்ஸ். எப்பவுமே எல்லா சட்டத்திலையுமே செக்ஷன் 2ல தான் டெஃபனிஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த செக்ஷன்லையும் இங்கே டெஃபனிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல அப்பலேட் அத்தாரிட்டி 2A அப்பலேட் அத்தாரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை டிஃபைன் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இன் திஸ் கோட் அன்லெஸ் தி கான்டெக்ஸ்ட் அதர்வைஸ் ரிக்வயர்ஸ், அதாவது நீங்க இந்த சட்டத்தை படிக்கும் பொழுது அந்த இடத்திற்கு வேற பொருள் கொள்ற மாதிரி இருக்கு ஒரு வார்த்தைக்கு அப்படின்னு சொன்னால் தான் அந்த இடத்துல வேற பொருள் வரும். அப்படி வராத வரையிலும் இந்த பிரிவு 2ல என்னென்னவாறெல்லாம் ஒவ்வொரு சொல்லும் வரையறுக்கப்பட்டுள்ளதோ அதே அர்த்தத்துல தான் அதே பொருள்ல தான் இந்த சட்டம் முழுக்க அது பொருள் கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் இந்த முதல்ல சொல்றாங்க. இந்த சட்டத்தில் குறிப்பிட்ட இடத்திற்கு ஏற்ப வேறு வகையில் பொருள் கொள்ள தேவை எழாத வரையில் கீழ்காணும் சொற்கள் இங்கு தரப்பட்டுள்ள பொருளையே குறிக்கும். சோ பிரிவு 2A அப்பலேட் அத்தாரிட்டி, அதாவது மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு, சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஓர் அதிகார அமைப்பு. அந்த அரசாங்கத்தின் அரசிதழில் இந்த அமைப்பு எந்த பகுதிகளில் எத்தகைய பணிகளை ஆற்றலாம் என்று அரசாங்கத்தால் குறிப்பிடப்படுகிறதோ அத்தகைய பணிகளை இந்த அமைப்பு ஆற்றும். இதுதான் அப்பலேட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அப்படிங்கிறது எதுங்கிறத நாம பார்க்கணும். அது பின்னாடி அடுத்த டெஃபனிஷன்ல சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட அரசாங்கம்ங்கிறது எப்பொழுதுமே 2 அரசாங்கங்கள் இருக்கு, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம். ஸோ இந்த மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்டதா அல்லது மாநில அரசாங்கம் சம்பந்தப்பட்டதா அப்படிங்கிறத பத்தி சொல்லணும். ஸோ அதுதான் நம்ம சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அப்படின்னு சொல்றோம். அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் இங்கிலீஷ்ல சொல்றது சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், இதான் நம்ம சொன்னது சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. யார் எந்தெந்த அரசாங்கம் எதுக்கு சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அப்படிங்கிறத சொல்றாங்க. முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கெல்லாம் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. ஸோ அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அரசாங்கம். கீழ்காண்பவற்றை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கமே சம்பந்தப்பட்ட அல்லது உரிய அரசாங்கம் ஆகும். எதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டா, மத்திய அரசினால் அல்லது மத்திய அரசின் அதிகாரம் பெற்ற அமைப்பினால் நடத்தப்படுகிற தொழில் நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் அண்டர்டேக்கிங், அது மத்திய அரசினால் அல்லது மத்திய அரசின் அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பினால நடத்தப்படுகின்ற தொழில் நிறுவனம், அது எல்லாமே அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதே மாதிரி மத்திய அரசினால் கட்டுப்படுத்தப்பட்ட தொழில்களை கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரி அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ரயில்வே நிறுவனம், மெட்ரோ ரயில் உள்பட, அப்புறம் சுரங்கங்கள், எண்ணெய் வயல்கள், ஆயில் ஃபீல்டு, பெரிய துறைமுகங்கள், மேஜர் போர்ட்ஸ், வான்வழி போக்குவரத்து சேவை, தொலைத்தொடர்பு, வங்கி மற்றும் காப்பீட்டு நிறுவனம், இது எல்லாமே மத்திய அரசாங்கம் தான் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். மத்திய சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெருநிறுவனம், ஒரு கார்பரேஷன் அல்லது பிற அதிகார அமைப்பு, அதுல இந்த ONGC, BHEL, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், NTPC இந்த மாதிரி அமைப்புகள் வரும். அதே மாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸ், கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், NMDC, EIL இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், நேஷனல் அலுமினியம் கம்பெனி, NLC நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் போன்றவையும் இந்த மத்திய அரசாங்கம் தான் இதுக்கெல்லாம் உரிய அரசாங்கம் அல்லது சம்பந்தப்பட்ட அரசாங்கமாக இருக்கும். அப்புறம் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள், இதுல சொன்னதுலேயே மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வந்தாச்சு, BHEL மாதிரி.
முதன்மை நிறுவனங்களின் துணை நிறுவனங்கள், அதாவது இந்த மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் தங்களுக்கு கீழே சில துறை நிறுவனங்களை சேர்த்துக்கலாம். அந்த துணை நிறுவனங்களும் இதுல அடங்கும். மத்திய அரசுக்கு சொந்தமான அல்லது அதன் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்ற தன்னாட்சி அமைப்புகள் சொன்னோம் இல்லையா, அவை அதே மாதிரி இத்தகைய நிறுவனங்களுடைய பெரும் நிறுவனங்கள், பிற அதிகார அமைப்புகள், பொதுத்துறை நிறுவனங்கள் இதனுடைய நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக ஒப்பந்தக்காரர்கள் சில நிறுவனங்களை வைத்திருப்பார்கள். அந்த நிறுவனங்களுக்கும் மத்திய அரசாங்கம் தான் உரிய அரசாங்கமாக இருக்கும். செலுத்தப்பட்ட முதலீட்டில் 51 விழுக்காட்டுக்கு குறையாத அளவில் மத்திய அரசினால் முதலீடு செய்யப்பட்டுள்ள ஒரு நிறுவனம். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அது ஆரம்பிச்சது சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுல 51%, அதுல ஆரம்பிக்கும் 51% அதுல அவங்களுடைய முதலீடு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த நிறுவனம் அல்லது இந்த நிறுவனம் மத்திய அரசாங்கம் தான் அதுக்கு உரிய அரசாங்கமாக இருக்கும். இதுக்கு இன்னொரு சப் கிளாஸ் பின்னாடி சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தாக்க அதான் எக்ஸ்பிளனேஷன். இந்த பிரிவின் நோக்கத்திற்காக என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு ஏதேனும் ஒரு மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனத்தில் மத்திய அரசு வைத்துள்ள முதலீட்டின் மதிப்பு 50 விழுக்காட்டுக்கு கீழ் குறைந்தாலும் மத்திய அரசு அதற்கான உரிய அரசாங்கமாக இருக்கும். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அண்டர்டேக்கிங் இருக்கு, ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்கு, அதுல 51 விழுக்காட்டுக்கு மேல அல்லது 100 விழுக்காடை கூட மத்திய அரசாங்கம் வைத்திருக்கிறது. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, பிரைவேடைசேஷன் பண்றாங்க. அப்போ இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்ல இருக்க ஷேர் எல்லாம் விற்கும் பொழுது அதுல அந்த நிறுவனத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அது 100 விழுக்காட்டுல இருந்து 40 விழுக்காடா வந்துருது, 60 விழுக்காடு மத்திய அரசாங்கம் வித்து விட்டது. அப்படின்னா இந்த சட்டம் தொடங்கப்பட்ட பிறகு, நடைமுறைக்கு வந்த பிறகு அந்த மாதிரி அவங்க வித்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால், முன்னாடி அவங்க 100% அங்க வச்சிருந்ததன் காரணமாக அது 50% குறைந்தாலுமே கூட மத்திய அரசாங்கம் தான் அதனுடைய உரிய அரசாங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 2B. இதுல இன் ரிலேஷன் டு எனி அதர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது மாநில அரசுகளுடைய பொதுத்துறை நிறுவனங்கள், முதன்மை நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டுள்ள துணை நிறுவனங்கள், அதாவது மாநில அரசுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்கும், அது கீழே அது ஒரு துணை நிறுவனத்தை உருவாக்கி இருக்கலாம் அந்த நிறுவனம், மற்றும் மாநில அரசுக்கு சொந்தமான தன்னாட்சி அமைப்புகள் அல்லது மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் ஆகியவை உள்ளிட்ட பிற தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் மாநில அரசாங்கமே உரிய அரசாங்கமாக இருக்கும். தொழில் நிறுவனம் ஒன்றில் ஒப்பந்தக்காரர் ஒருவருக்கும் அவரிடம் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர் ஒருவருக்கும் ஒரு தொழில் சச்சரவு எங்கே முதன் முறையாக எழுந்ததோ அந்த தொழில் நிறுவனத்தின் மீது கட்டுப்பாட்டை கொண்டுள்ள மத்திய அல்லது மாநில அரசாங்கமே உரிய அரசாங்கமாக இருக்கும். இது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு ஒப்பந்தக்காரருக்கும் அந்த தொழில் நிறுவனத்துல பணிபுரிகின்றவர்களுக்கும் இடையில ஒரு தகராறு வருது அப்படின்னு சொன்னாக்க, அந்த நிறுவனம் இப்போ எப்படி இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த தகராறு எப்ப நடந்ததோ அந்த நேரத்துல அதுக்கு எது உரிய அரசாங்கமா இருந்ததோ அந்த அரசாங்கமே தொடர்ந்து உரிய அரசாங்கமாக இருக்கும். அந்த தொழில் சச்சரவை எப்ப முதலில் எழுந்ததோ அப்ப அதனுடைய நிலைமை என்னமோ அந்த நிலைமை தான் தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. 2C ஆர்பிட்ரேட்டர். ஆர்பிட்ரேட்டர் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா, அது நடுவர், அம்பையர் என்பதையும் குறிக்கின்ற ஒரு சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிட்ரேட்டர் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது செக்ஷன் 2D ஆவரேஜ் பே அப்படிங்கறத டிஃபைன் பண்றாங்க. ஆவரேஜ் பேங்கிறது சராசரி ஊதியம். ஒரு ஊழியர் வாங்குகின்ற சராசரி ஊதியம் பற்றி நம்ம நிறைய இடத்துல பேச வேண்டியிருக்கு. அதனால அந்த ஆவரேஜ் பே அப்படிங்கறத முதல்ல டிஃபைன் பண்றாங்க. ஒரு ஊழியர் மாத கணக்கில் சம்பளம் வாங்குறவராக இருக்கலாம், ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அவருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கலாம், அல்லது வாரம் சம்பளம் வாங்குறவராகவும் இருக்கலாம், அல்லது தினசரியே கூட டெய்லி வேஜஸா கூட இருக்கலாம். இப்படி இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவருடைய சராசரி ஊதியத்தை டிஃபைன் பண்றாங்க. சராசரி ஊதியம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அவர் எவ்வளவு சராசரி ஊதியம் வாங்குகிறார் அப்படிங்கிறது. சோ ஒரு மாச கணக்கில் அவர் ஊதியம் வழங்கப்படுகிறது அல்லது மாத கணக்கில் அவர் ஊதியத்தை பெறுகிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப அவருடைய ஆவரேஜ் பே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு 3 மாதங்கள், முழுமையான 3 காலண்டர் மாதங்களில் அவர் பெற்ற ஊதியத்தின் சராசரி, 3 மாசத்து சராசரி வேஜஸை எடுத்து அந்த 3ஆல வகுத்து ஆவரேஜ் போட்டா என்ன வருதோ அதுதான். அது முழுமையான 3 காலண்டர் மாதங்களா இருக்க வேண்டும். ஒரு மாசம் அரை மாசம் தான் வேலை பார்த்திருக்காரு அப்படின்னா அதை எடுத்துக்கூடாது. முழுமையான 3 காலண்டர் மாதங்கள் வேலை பார்த்து அவர் என்ன ஊதியம் வாங்கியிருக்கிறாரோ அதுக்கு சராசரி எடுத்துக்கணும். அதுதான் ஆவரேஜ் பே அல்லது சராசரி ஊதியம். சரி, வாரம் ஊதியம் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னாக்கா அவருக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, முழுமையான 4 வாரங்கள் அவர் பெற்ற ஊதியத்தின் சராசரி. சோ 4 வாரங்கள், முழுமையான 4 வாரங்களை எடுத்துக்கொண்டு அதில் ஒவ்வொரு வாரத்திற்கும் அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கிறாரோ அதற்கு சராசரி போட்டால் அதுதான் அவருடைய சராசரி வார ஊதியம். தினசரி ஒருத்தர் ஊதியம் வாங்குறார் அப்படின்னு கேட்டா, 3 முழு காலண்டர் மாதங்களில் பணிபுரிந்திருந்தால் அல்லது 4 முழு வாரங்கள் பணிபுரிந்திருந்தால் அல்லது 12 நாட்கள் முழுமையாக பணிபுரிந்திருந்தால் என்றைக்கு சராசரி ஊதியம் வழங்கப்பட வேண்டுமோ
அந்த நாளுக்கு முந்தைய 12 நாட்களில் பெற்ற சராசரி ஊதியம். 12 நாட்கள் வாங்கின சம்பளத்தினுடைய சராசரி. அது எந்த தேதியிலிருந்து எடுத்துக்கணும்னு கேட்டா, என்றைக்கு சராசரி ஊதியம் வழங்கப்பட வேண்டுமோ அந்த நாளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 12 நாட்கள். அதுல பெற்ற அந்த ஊதியத்தினுடைய சராசரி தான் அவருடைய சராசரி ஊதியம் அல்லது ஆவரேஜ் பே என்று எடுத்துக்கொள்ளப்படும். இப்படி கணக்கிட முடியவில்லை அப்படின்னு சொன்னாக்க, இது எந்த கணக்குலயுமே கணக்கு எடுத்துக்க முடியல அப்படின்னு சொன்னா, அவர் மொத்தம் எத்தனை நாள் வேலை பார்த்திருக்கிறாரோ அத்தனை நாளுடைய ஊதியத்தையும் எடுத்துக்கொண்டு அதனுடைய சராசரி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆவரேஜ் பே அப்படிங்கிற டெபினிஷன். 2E அவார்டு அப்படின்னா என்ன? அவார்டு அப்படிங்கிறது ஒரு தொழில் தகராறு ஒண்ணு நடக்குது. அதை குறித்து அந்த பிரிவு 44 குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு தொழில்துறை தீர்ப்பாயம் அல்லது ஒரு பிரிவு 46 குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய தொழில்துறை தீர்ப்பாயம், நேஷனல் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் செக்ஷன் 46 பத்தி சொல்லியிருக்காங்க. இவங்க வழங்கிய இடைக்கால அல்லது இறுதி தீர்ப்பு அதுதான் அவார்டு அல்லது தீர்ப்பு என்று குறிப்பிடப்படும். இந்த பிரிவு 42 கீழே வழங்கப்படுகிற நடுவர் தீர்ப்பும் இதில் அடங்கும். நடுவர் முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஆர்பிட்ரேட்டர், அந்த அவார்டும் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரிவு 42, 44, 46 அதுல எல்லாம் யார் யார் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். இது அவார்டு என்று வழங்கப்படுகிறது. அடுத்தது செக்ஷன் 2F பேங்கிங் கம்பெனி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. வங்கி நிறுவனம், நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த வங்கி நிறுவனங்கள்லாம் யாரு உரிய அரசாங்கம்னு சொன்னோம். அது இந்த வங்கி நிறுவனம் அப்படிங்கிறது எது அப்படின்னு நிறுவனங்கள் சட்டம், வங்கி நிறுவனங்கள் சட்டம், பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1949 அதனுடைய பிரிவு 5 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள வங்கியை குறிக்கும். ஸோ அப்ப நம்ம அந்த ஆக்ட்ல தான் போய் எதை பார்க்கணும், பிரிவு 5 என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய தொழில்துறை சீரமைப்பு வங்கி, தி இண்டஸ்ட்ரியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி சட்டம் 1989 பிரிவு 3 படி உருவாக்கப்பட்ட இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி, இந்தியன் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி அதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்கிங் கம்பெனிஸ் அக்விசிஷன் அண்ட் டிரான்ஸ்பர் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸ் ஆக்ட் 1970 பிரிவு 3 கீழ் உருவாக்கப்பட்ட இதற்கு நிகரான புதிய வங்கி, பேங்கிங் கம்பெனிஸ் அக்விசிஷன் அண்ட் டிரான்ஸ்பர் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸ் ஆக்ட் 1980 அதனுடைய பிரிவு 3 கீழ் உருவாக்கப்பட்ட இதற்கு நிகரான புதிய வங்கி ஆகியவையும் இதில் அடங்கும். ஸோ பேங்கிங் கம்பெனி அப்படின்னா இது எல்லாம் அந்த பேங்கிங் கம்பெனிங்கிறது கீழே வரும். 2G சர்டிஃபையிங் ஆபீசர். சர்டிஃபையிங் ஆபீசர் அப்படிங்கிறவர் யார், சான்றளிக்கும் அதிகாரி என்பவர் யார் அப்படின்னு கேட்டா, அத்தியாயம் 4 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள சான்றளிக்கும் அதிகாரியின் பணிகளை புரிவதற்காக சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தினால் அரசிதழ் அறிவிப்பின் மூலம் நியமிக்கப்படும் அதிகாரியை குறிக்கும். அவர் தான் சர்டிஃபையிங் ஆபீசர் எனப்படுகிறார். இவர் எதற்கு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம். 2H க்ளோஷர். க்ளோஷர் மீன்ஸ் தி பர்மனன்ட் க்ளோசிங் டவுன் ஆஃப் எ பிளேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் பார்ட் தேர்ஆஃப். அதாவது மூடிவிடுதல் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒரு தொழில் நடக்கின்ற ஒரு இடத்தை அல்லது ஒரு பணிபுரியும் இடத்தை, தொழிலாளர்கள் பணிபுரியும் ஒரு இடத்தை அல்லது அதனுடைய ஒரு பகுதியை நிரந்தரமாக மூடிவிடுதல், அதான் அதுக்கு க்ளோஷர் அப்படின்னு பேரு. 2I கன்சிலியேஷன் ஆபீசர் அல்லது சமரச அதிகாரி அப்படிங்கிறவர் யார்? இந்த சட்டத்தின் பிரிவு 43 கீழ் நியமிக்கப்பட்ட சமரச அதிகாரியை குறிக்கும். இது 2I. 2J கன்சிலியேஷன் ப்ரொசீடிங் அப்படின்னா என்ன? அதாவது சமரச பேச்சு நடவடிக்கை தொடர்கிறது அப்படின்னு சொன்னாக்க, இந்த சட்டத்தின் கீழ் சமரச வாரியம் கன்சிலேஷன் போர்டு அல்லது சமரச அதிகாரி கன்சிலேஷன் ஆபீசர் இவரால் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கையை குறிக்கும். ஒரு தொழில் தகராறு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அதை கன்சிலேஷன் ஆபீசர் கொண்டு போவாங்க. அவர் என்ன கன்சிலேஷன் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிப்பார், 2 பேரையும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவார். அதான் நம்ம கன்சிலேஷன் ப்ரொசீடிங் அப்படின்னு சொல்றோம். 2K கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரி. முன்னாடி சொன்னோம் இல்லையா, கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரி என்று மத்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட அந்த கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாம் மத்திய அரசாங்கம் தான் உரிய அரசாங்கமா இருக்கும் அப்படின்னு முன்னாடி சொன்னோம். So controlled industry means any industry the control of which by the union has been declared by the central act to be expedient in the public interest. கட்டுப்படுத்தப்பட்ட தொழில்துறை, அதாவது பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசாங்கத்தினால் ஏதேனும் ஒரு சட்டத்தின் கீழ் இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கும் ஒரு தொழில்துறையை இது குறிக்கும். கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரி என்பது அதுதான். அடுத்தது 2L எம்ப்ளாயி. எம்ப்ளாயி அப்படின்னா அவர் யார் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றாங்க. ஒரு ஊழியர் ஒரு தொழில் நிறுவனத்தில் உடல் உழைப்பினால் செய்யத்தக்க வேலைகளை செய்யவும். ஸோ முதல்ல பார்க்க வேண்டியது மேனுவல் ஒர்க் பண்றவங்க, கருவிகளை இயக்குதல், கண்காணித்தல் அதாவது சூப்பர்வைசரி ஒர்க்கு, மேலாண்மை பணிகள் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கு, நிர்வாக பணிகள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு, தொழில்நுட்ப பணிகள் டெக்னிக்கல் ஒர்க்கு அல்லது எழுத்து பணிகள் கிளரிக்கல் ஒர்க்கு போன்றவற்றை செய்வதற்காகவும் நியமிக்கப்பட்டுள்ள ஒரு நபரை குறிக்கும்.
ஸோ யார் என்னென்ன பணிகள் அவர் செய்யணும் அப்படின்னு முதல்ல சொல்றாங்க. இதுல இந்த தொழில் பழகுனர் சட்டம் 1961 கீழ் நியமிக்கப்பட்டுள்ள பயிற்சி பணியாளர்கள் இதுல வரமாட்டாங்க. அதாவது இந்த அப்ரண்டிசஸ் ஆக்ட் 1967 அப்படின்னு இல்லையா, அது கீழே அப்ரண்டிசஸ் ஆக்ட் அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. அந்த அப்ரண்டிசஸ் எம்ப்ளாயிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளார வரமாட்டாங்க. சரி, அடுத்தது இந்த ஊழியர்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, இவர்கள் வந்து ரொம்ப ஸ்கில்டு எம்ப்ளாயிஸா இருக்கலாம். அதாவது திறன் நிறைந்த ஊழியர்களா இருக்கலாம், அல்லது குறைந்த திறன் கொண்டவர்களா இருக்கலாம், அல்லது எந்த விதமான குறிப்பிடப்பட்ட ஒரு திறனும் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம். ஸோ அந்த குறிப்பிடப்பட்ட திறன் எதுவும் இல்லாதவங்களை அந்த மாதிரி பணிகளை செய்வதற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது மிகுந்த திறன் தேவைப்படுகின்ற ஒரு எக்ஸ்பர்ட் ஒர்க் ஒன்று செய்யறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அறகுறையான திறன் இருந்தா போதும் அப்ரண்டிஸ் இல்லாம வந்தவங்க, அந்த மாதிரி அனுபவத்துல வந்தவங்க, அந்த மாதிரி இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் இருக்கலாம். இப்படி எதுவாக வேணாலும் அவர்கள் இருக்கலாம். இவங்களை எதுக்காக அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம், ஊதியம் கொடுக்கலாம், அல்லது வெகுமானமும் கொடுக்கலாம். அவர்கள் இந்த பணியில் அதற்காக அமர்த்தப்பட்டிருக்கலாம். பணி நிபந்தனைகள் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது குறிப்பால் உணர்த்தப்பட்டிருக்கலாம். ஸோ நிபந்தனைகள் வந்து நீங்க இவ்வளவு நாள் வேலை பார்க்கணும், இவ்வளவு நாள் நீங்க எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும், இவ்வளவு ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி சொல்றோம் இல்லையா, அதான் டேர்ம்ஸ் ஆஃப் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அது வந்து வெளிப்படையாக எழுத்து மூலம் ஒப்பந்தமாக உருவாக்கப்பட்டு அதுல 2 பேரும் கையெழுத்து போட்டிருக்கலாம், அல்லது குறிப்பாலும் உணர்த்தப்பட்டிருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தினால் ஊழியர் என்று அறிவிக்கப்பட்ட நபரும் இந்த வரையறைக்குள் அடங்குவார்கள். ஸோ அவங்க கவர்மெண்ட், அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், இவர் ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுதோ அவங்க எல்லாம் இந்த ரெஃபரன்ஸ்க்குள்ளார வராங்க. இந்திய அரசின் ஆயுதப்படை உறுப்பினர் எவரையும் இந்த வரையறைக்குள் சேர்க்க முடியாது. ஸோ இந்தியன் கவர்மெண்டோட ஆர்ம்டு போர்சஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய மெம்பர்ஸ் யாரையும் எம்ப்ளாயிங்கிற டெஃபினிஷனுக்குள்ளார கொண்டு வர முடியாது. இதெல்லாம் அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்தது எம்ப்ளாயியை டிஃபைன் பண்ணியாச்சு. எம்ப்ளாயர் அப்படின்னா யாருன்னு சொல்லணும் இல்லையா, அது செக்ஷன் 2M சொல்றாங்க. எம்ப்ளாயர் எம்ப்ளாயர் பணி வழங்குனர், நம்ம அப்படிதான் சொல்லணும். இங்க முதலாளின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு நிறுவனம் அப்படின்னு வரும் பொழுது அந்த நிறுவனம் தான் பணியை வழங்குகிறது. அதனால இங்க பணி வழங்குனர் அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்தலாம். ஒரு பணி வழங்குனர் வந்து தாமே நேரடியாகவோ அல்லது வேறு ஒரு நபர் மூலமாகவோ அல்லது தமது சார்பாகவோ அல்லது வேறு நபரின் சார்பாகவோ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர் அல்லது பணியாளர்களை தமது நிறுவனத்தில் பணிக்கு அமர்த்துகிறவர், இவர் தாங்க எம்ப்ளாயர் அப்படிங்கிறவர். அவரே வந்தாலும் ஆளுங்களை செலக்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், அல்லது இப்பெல்லாம் ஹெச்ஆருக்கு நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக வேண்டுமானால் அவர் நபர்களை தன்னுடைய நிறுவனத்தில் பணி அமர்த்திக் கொள்ளலாம். அந்த மாதிரி பணி அமர்த்திக் கொள்பவர் எம்ப்ளாயர் என்று வழங்கப்படுகிறார். மத்திய அரசின் அல்லது மாநில அரசின் ஏதாவது ஒரு துறையினால் நடத்தப்படுகிற நிறுவனமாக இருந்தால் இதற்காக துறை தலைவரால் குறிப்பிடப்பட்டுள்ள அதிகார அமைப்பு அல்லது இத்தகைய அதிகார அமைப்பு எதுவும் குறிப்பிடப்படாத பட்சத்தில் துறை தலைவர். இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட அல்லது ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து மக்களை வந்து பணியில் அமர்த்துகிறது. அப்ப யாருங்க பணி வழங்குனர் அப்படின்னு கேட்டாக்க, அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இருப்பார் இல்லையா, அந்த துறை தலைவர், அவர் யாரை வந்து சொல்றாரோ அவங்கதான் வந்து இந்த பணி வழங்குனர் என்று அழைக்கப்படுகிறார் அல்லது எம்ப்ளாயர். இல்ல இந்த மாதிரி அமைப்பு எதையும் சொல்லல அப்படிங்கிற பட்சத்துல அந்த துறை தலைவரே வந்து பணி வழங்குனராக இருப்பார். அடுத்தது உள்ளாட்சி அமைப்பினரால் நடத்தப்படும். உள்ளாட்சி அமைப்பினர் நம்ம பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சாயத்துக்கள் மாதிரி இருக்கிறதுல அந்த மாதிரி நிறுவனமாக இருந்தால் உள்ளாட்சி அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி அவர்தான் வந்து எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லப்படும். இவர்களுடன் அத்தகைய நிறுவனம் ஒரு தொழிற்சாலையாக இருக்கும் பட்சத்தில் தொழிற்சாலைகள் சட்டம் 1948 பிரிவு எண்ணின் கீழ் அந்த தொழிற்சாலையின் ஆக்குப்பெயர் இதே சட்டத்தின் பிரிவு 7(1)F கீழ் தொழிற்சாலையின் மேலாளர் என்று குறிப்பிடப்பட்டவர். ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 பிரிவு எண் 2N அந்த தொழிற்சாலையோட ஆக்குப்பெயர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆக்குப்பெயர்ங்கிறதா வந்து கடைசியில எல்லா கட்டுரையும் தன் கீழ் வைத்திருப்பவர். இதே சட்டத்தின் பிரிவு 7(1)F கீழ் தொழிற்சாலையின் மேலாளர் என்று குறிப்பிட்டார். மேனேஜர் ஆஃப் த ஃபேக்டரி அப்படின்னு அதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அவர் தான் வந்து இந்த எம்ப்ளாயர். ஸோ ஆக்குப்பெயர் அல்லது மேலாளர், மேனேஜர் ஆஃப் தி ஃபேக்டரி, அவங்க 2 பேரும் தான் வந்து எம்ப்ளாயர் என்று அழைக்கப்படலாம். வேறு வகை நிறுவனமாக இருந்தால், அதாவது தொழிற்சாலையாக இல்லாமல் வேறு வகை நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்தின் விஷயங்களின் மீது இறுதியான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும் நபர் அல்லது அந்த அதிகார அமைப்பு. மேலும் இத்தகைய விஷயங்கள் ஒரு மேலாளரிடம் அல்லது ஒரு மேலாண்மை இயக்குநரிடம், மேனேஜர் அல்லது ஒரு மேனேஜிங் டைரக்டர் அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அந்த மேலாளர் அல்லது மேலாண்மை இயக்குனர். ஸோ ஒரு நிறுவனத்துல வந்து இறுதியான விஷயங்கள் எல்லாம் எவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறதோ அவர், அல்லது அந்த விஷயங்கள் ஒரு மேலாளர் கிட்ட இருந்து அந்த மேலாளர் அல்லது மேலாண்மை இயக்குனர் அவங்களா வந்து எம்ப்ளாயர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒப்பந்தக்காரர்,
ஒரு ஒப்பந்தக்காரர் ஒருத்தர் இருக்கலாம், அவரு பணியமர்த்தலாம், அவர் பணி வழங்குனர் என்று அழைக்கப்படுகிறார். இறந்து போன பணி வழங்குனரின் சட்டபூர்வ பிரதிநிதி. இது அந்த ஒருவேளை அந்த பணி வழங்குனர் ஒருத்தர் இறந்து போய் விட்டார் அப்படின்னு சொன்னா அவரோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவருக்கு பின்னாடி வருகின்ற அவருடைய சட்டபூர்வ பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கார் இல்லையா, லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், அவரு தான் திரும்ப எம்ப்ளாயர் என்று அழைக்கப்படுவார். செக்ஷன் 2M எக்ஸிகூட்டிவ். எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த எக்ஸிகூட்டிவ் பாடி அல்லது எக்ஸிகூட்டிவ் கமிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு செயற்குழு. அந்த குழு எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு தொழிற்சங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த ஒரு தொழிற்சங்கத்தினுடைய அதனுடைய பணிகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு ஒரு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி இருக்கும். அதுதான் இங்க எக்ஸிகூட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையில் அதன் நடவடிக்கைகளை மேலாண்மை செய்வதற்காக எந்த ஒரு அமைப்பிடம் அல்லது ஏதாவது ஒரு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் அதனை என்ன பெயரிட்டு வேண்டுமானாலும் அழைத்தாலும் அந்த அமைப்பே செயற்குழு என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் கால்டு எக்ஸிகூட்டிவ். 2O பிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட். இதுதாங்க ஒரு புதிய இந்த சட்டத்தில் வந்திருக்கிற ஒரு புதிய விஷயம். குறிப்பிட்ட காலத்துக்கு பணியமர்த்துதல். ஒரு தொழிலாளரை எனக்கு ஒரு 6 மாத காலத்திற்கு நீங்க எனக்கு பணிபுரிந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலாளரை பணிக்கு அமர்த்துதல். இதுக்கு முன்னாடி இது இல்லை. இது கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஒரு கான்ட்ராக்டர் ஒரு ஊழியரை சப்ளை பண்ணுவாரு, எம்ப்ளாயிஸை சப்ளை பண்ணுவாரு, மேன் பவர் சப்ளைங்கெல்லாம் இருப்பாங்க. அல்லது கான்ட்ராக்டரே கூட ஒரு ஒர்க்கை எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனில ஒரு சப் கான்ட்ராக்டிவ் ஒர்க் ஒன்று எடுக்கிறாரு. அதுல ஒரு 6 மாசத்துக்கு அந்த வேலை இருக்கும். அந்த 6 மாசத்துக்கு அவர் ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 6 மாசம் வேலை முடிஞ்ச உடனே அவர் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஸோ அது கான்ட்ராக்டர்ஸ் நாள் வரலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வேலையை நிறுவனங்களே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு விட்டாங்க. ஸோ இப்போ ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்கு. அந்த பொதுத்துறை நிறுவனம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க, பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி கேட்டகரி ஒன்று அவங்க புகுத்துறாங்க. கிட்டத்தட்ட அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் மாதிரியே இவங்க வந்துடுறாங்க. இதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த கான்ட்ராக்டர்ஸ் அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி இருந்தது போய் இந்த நிறுவனமே நேரடியாக பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணிடுது. அப்ப என்ன ஆயிடுது கேட்டா, இந்த மிடில் மேன் அப்படிங்கிற அந்த கான்ட்ராக்டர் இல்லாம போயிடுறாரு. அதுதான் இந்த ஒரு விஷயம். பட் அந்த ஒர்க்கையே சப் கான்ட்ராக்ட் விட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த கான்ட்ராக்டர் தான் நிச்சயம் பண்ண போறாரு. ஆனா அந்த கான்ட்ராக்ட் விடாம நிர்வாகமே பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க அப்ப இந்த பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வரும். உதாரணமா இந்த கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும் பொழுது நிறைய எம்ப்ளாயிஸ் தேவைப்படும். கொஞ்சம் ஆர்டர்ஸ் குறைஞ்சு போடுது அப்படின்னாக்கா அப்ப ஒர்க்கர்ஸ் குறைச்சலா தேவைப்படும். இப்ப நிரந்தரமா பணியில் இருக்கிற ஊழியர்களை திடீர்னு ஆட்களை வெளியில அனுப்ப முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி திடீர்னு ஒரே ஒரு ஆர்டர் கூட வருது, அந்த ஆர்டரை கொஞ்சம் நிறைவேற்றணும், அது கொஞ்சம் பணியாட்கள் அதிகமா தேவை அப்படின்னு சொன்னாக்க ஒரு 6 மாசத்துல இந்த பணி முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த பணி வருமா என்னன்னு தெரியாது. அப்போ இந்த பணியை முடிக்கிறதுக்காக குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக குறிப்பிட்ட கால பணியாளர்களை பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்துல பெரிய நிறுவனங்கள் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் நம்ம பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் சொல்றோம். இது ஒரு புதிய திருத்தம். இந்த விஷயத்துல கீழ்கான விஷயங்களை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். என்னென்ன அப்படின்னு சொன்னோம். அவருடைய வேலை நேரம், அவருடைய ஊதியம், படிகள் மற்றும் இதர நன்மைகள் இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இதே அல்லது இதே போன்ற தன்மையுடைய வேலையை செய்யக்கூடிய ஒரு நிரந்தர ஊழியருக்கு கிடைப்பதை விட குறையக்கூடாது. ஒரு பர்மனன்ட் எம்ப்ளாயி ஒருத்தர் அந்த கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பிக்ஸட் டைம் எம்ப்ளாயி அங்க கொண்டு வராங்க. அந்த பிக்ஸட் டைம் எம்ப்ளாயியும் அந்த பர்மனன்ட் ஒர்க்கரும் ஒரே வேலை தான் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிக்ஸட் டைம் வேலையை பார்க்கிற எம்ப்ளாய்க்கு என்னென்னலாம் நன்மைகள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, பர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்குறீங்களோ, என்ன வேலை நேரம் கொடுக்குறீங்களோ, என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ, என்ன அலவன்சஸ் கொடுக்குறீங்களோ, என்ன இதர நன்மைகள் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறீங்களோ, அது எல்லாத்தையும் இந்த FTE எம்ப்ளாய்க்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க. நிரந்தர ஊழியர் ஒருவருக்கு சட்டங்களின்படி கிடைக்கின்ற அனைத்து நன்மைகளும் அவர் பணிபுரிந்த காலத்திற்கு ஏற்ற விகிதத்தில் அவருக்கும் கிடைக்க வேண்டும். உதாரணமா ஒரு இது இருக்கு, ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அந்த ப்ரொவிஷன் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, 3 மாத காலம் நாங்க இங்க பணிபுரிந்தால் அவருக்கு இந்த நன்மையை நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு பர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த புது எம்ப்ளாயி FTE எம்ப்ளாயி ஒருத்தர் வராரு, அவர் 3 மாத காலம் பணிபுரியல, அதுக்கு பதிலாக அவர் குறைச்ச காலத்துக்கு பணிபுரியார் அப்படின்னு சொன்னா அவருக்கும் அந்த குறைந்தபட்ச காலத்திற்கு தகுதி காலத்திற்கு என்று கூறப்பட்டிருக்க அந்த காலத்தை விட அவர் குறைந்த காலத்துக்கு பணிபுரிந்தாலும் அந்த காலத்துக்கு ஏற்ற விதத்தில் நன்மைகள் அவருக்கும் வழங்கப்பட வேண்டும். மேலும் ஒப்பந்தப்படி அவர் 1 ஆண்டு காலம் பணிபுரிந்திருந்தால் அவருக்கு பணிக்கொடை வழங்கப்பட வேண்டும். இந்த கிராஜுவிட்டின்னு சொல்றோம் இல்லையா, கிராஜுவிட்டி மற்ற எம்ப்ளாயிஸ்க்கு 5 இயர்ஸ், பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 5 இயர்ஸ் வேலை பார்த்தாதான் கிராஜுவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு.
இந்த எஃப்டிக்கு வந்து ஓராண்டு காலம் அவர் பணிபுரிந்திருந்தாலும் அவருக்கு பணிக்கொடை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது செக்ஷன் 2P இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்றாங்க. இண்டஸ்ட்ரிங்கும் போது ஒரு சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கணும். இந்த சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டிங்கிறத நம்ம முக்கியமா டிஃபைன் பண்ணணும். என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, தொழில்துறை இண்டஸ்ட்ரி என்றால் பணி வழங்குனர் ஒருவருக்கும் பணியாளருக்கும் இடையில் உள்ள ஒத்துழைப்பின் மூலம் முறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் கொண்ட செயல்பாடு நடைபெற வேண்டும். அதாவது முறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. ஒரு பணி வழங்குனர் ஒருத்தர் இருக்கணும், அவருக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு பணியாளர் இருக்கணும், அவங்க 2 பேரும் கோஆபரேட் பண்ணணும். அதன் மூலம் முறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ் கொண்ட செயல்பாடு நடைபெற வேண்டும். இப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு தொழில்துறை அப்படின்னு பேரு. பணியாளர்களை பணி வழங்குனர் தாமே நேரடியாகவோ அல்லது ஒப்பந்தக்காரர் உள்ளிட்ட வேறு ஒரு ஏஜென்சி மூலமாகவோ நியமனம் செய்திருக்கலாம். மனித விருப்பங்களை நிறைவு செய்வதற்கான பொருட்களை உற்பத்தி செய்தல், ஹியூமன் வாண்ட்ஸ் அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான பொருட்கள் தேவை என்னென்ன தேவையோ அதை உற்பத்தி செய்யறது, வழங்குதல், விநியோகித்தல் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அல்லது சேவைகளை வழங்குதல், மனித விருப்பத்திற்கு தேவையான சேவைகளை வழங்குதல் போன்ற பணிகளில் இவர்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டும். ஏன் இது சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஆன்மீகம் அல்லது மதம் தொடர்பான விருப்பங்கள் அல்லது ஆசைகள் தவிர அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் அல்லது மதம் தொடர்பான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னா அது இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ளார வராது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இத்தகைய செயல்முறையை நடத்துவதற்காக மூலதனம் எதுவும் செலுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது அது இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, லாபம் ஈட்டும் நோக்கம் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். லாபத்துக்காக அது நடந்தாலும் நடக்கலாம், லாப நோக்கம் இல்லாமல் அது நடந்தாலும் நடக்கலாம். ஏதோ லாப நோக்கம் இல்லையே சார் இது இண்டஸ்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, அது இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்டே பண்ணல, இன்வெஸ்ட் பண்ணாம மூலதனமே இல்லாம கேபிட்டலே இல்லாம இது நடக்கிறது அப்படின்னா அப்பவும் அது இண்டஸ்ட்ரி தான். ஆனால் கீழ்காண்பவற்றை இந்த வரையறையில் சேர்க்க முடியாது. எதை சமூக சேவை, தொண்டு அல்லது மனிதநேய சேவைகள் போன்றவற்றில் முழுமையாகவோ அல்லது பெரும்பாலுமோ ஈடுபட்டிருக்கும் அமைப்புகளுக்கு சொந்தமான அல்லது அவற்றால் நிர்வகிக்கப்படுகிற நிறுவனங்கள், அதுக்கெல்லாம் இது பொருந்தாது, இண்டஸ்ட்ரிங்கிறது பொருந்தாது. அதே மாதிரி பாதுகாப்பு ஆராய்ச்சி, டிஃபென்ஸ் ரிசர்ச், அணுசக்தி மற்றும் விண்வெளி ஆகியவை உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டிருக்கும் மத்திய அரசின் துறைகளின் செயல்பாடுகளுடன் தொடர்புடைய சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் இறையாண்மை செயல்பாடுகளுடன் தொடர்புடைய பணிகள், இதுக்கெல்லாம் கிடையாது. எந்த ஒரு உள்நாட்டு சேவை அதுக்கும் கிடையாது. மத்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்படும் வேறு எந்த ஒரு செயல்பாடும், இது எதற்கும் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பொருந்தாது. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020ல முக்கியமான டெஃபினிஷன் 2Q இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட். இது இங்க 1947 இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் கீழே அதே டெஃபினிஷன் தான் இருக்கு, அதே தான் இங்க எடுத்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் இஸ் a difference between employers and employers. முக்கியமான பார்த்துக்கணும், நாம எம்ப்ளாயருக்கும் நடுவில் இருக்கலாம், அல்லது எம்ப்ளாயருக்கும் ஒர்க்கருக்கும் நடுவில் இருக்கலாம், அல்லது ஒர்க்கருக்கும் நடுவில் இருக்கலாம். யார் நடுவில் வேணாலும் இருக்கலாம். 3 விதமாக இருக்கலாம். இதை தமிழ்ல பார்த்துடலாம். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் தொழில் தகராறு அல்லது தொழில் சச்சரவு என்பது பணி வழங்குபவர்களுக்கும் அதாவது எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் இடையிலோ அல்லது பணி வழங்குபவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் எம்ப்ளாயர்ஸுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் இடையிலோ அல்லது தொழிலாளர்களுக்கும் இடையிலோ, ஸோ இந்த 3 பேருக்கும் இடையில் எந்த ஒரு நபருக்கும் பணி வழங்குதல் அல்லது பணி வழங்காதிருத்தல், ஒரு ஆளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது அல்லது கொடுக்காம இருக்கிறது, அல்லது பணியில் அமர்த்துவதற்கான நிபந்தனைகள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் அல்லது தொழிலாளரின் பணிச்சூழல் ஆகியவை குறித்து எழும் தகராறு அல்லது கருத்து வேறுபாடு ஆகும். இந்த 3 பேருக்கும் இடையில இந்த விஷயங்கள் குறித்து எழுகின்ற விஷயங்கள் தான் தகராறு தான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அல்லது கருத்து வேறுபாடு, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அதுதான் நம்ம இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அப்படின்னு டிஃபைன் பண்றோம். இப்போ ஒரு தனிப்பட்ட ஊழியர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கும் ஒரு பணி வழங்குனருக்கும் இடையில ஒரு விவகாரம் வருது. எதனால வருது அப்படின்னு கேட்டாக்க, அவரை பணியிலிருந்து நீக்கிட்டாங்க அல்லது விலக்கிட்டாங்க அல்லது ஆட்குறைப்பு செய்து விட்டார்கள் அல்லது பணிமுடிவு அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்றாங்க. இப்படி செஞ்சு அதன் காரணமாக எழுகின்ற ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஊழியருக்கும் பணி வழங்குனருக்கும் இந்த விஷயங்கள் குறித்து எழுகின்ற அல்லது இவற்றுடன் தொடர்புடைய சச்சரவுகள் அல்லது கருத்து வேற்றுமைகள், அதுவும் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் தான். ஸோ இது பல ஊழியர்களுக்கும் வேலை வழங்குனருக்கும் இருந்தாலும் இருக்கலாம், அல்ல ஒரு தனிப்பட்ட ஊழியருக்கும் பணி வழங்குனருக்கும் இடையில ஏற்பட்டதாகவும் இருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னு கேட்டா, எதை குறித்து அப்படின்னாக்க, இந்த பணி தனிப்பட்ட ஊழியரை பொறுத்த வரையிலும் பணியிலிருந்து நீக்கினாலோ விலக்கினாலோ ஆட்குறைப்பு செய்தாலோ அல்லது பணிமுறிவு செய்தாலோ
இதனால் ஏற்படுகின்ற விஷயங்கள், அதனால வர கருத்து வேறுபாடுகள் மற்றும் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் என்று எடுத்துக்கொள்ளப்படும். எனவே தனிப்பட்ட ஊழியர் ஒருவருக்கும் வேலை வழங்குவதற்கும் இடையில் ஏற்படுகின்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் தான். அண்டர்ஸ்டாண்டிங் தி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். ஒரு சார்ட் போட்டா எம்ப்ளாயருக்கும் உள்ள டிஸ்பியூட்ஸ், எம்ப்ளாயருக்கும் ஒர்க்கருக்கும் உள்ள டிஸ்பியூட்ஸ், ஒர்க்கருக்கும் உள்ள டிஸ்பியூட்ஸ், அதோட இண்டிவிஜுவல் ஒர்க்கர் டிஸ்பியூட்ஸ், இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் தான் அப்படின்னு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோடு 2020 டிஃபைன் பண்ணியிருக்கிறது. மேலும் உள்ள பிரிவுகளை பற்றி நாம் அடுத்த உரையில் காண்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.